எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆங்காங்கே இந்த ஆண்டவரே நேரலை மூலமாக ஆண்டுடைய வார்த்தை கேட்க காத்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவரும், கர்த்தர் கிருபையுள்ளவரும், கர்த்தர் அற்புதமானவரும், கர்த்தர் அதிசயமானவரும், கர்த்தர் வாக்கு மாறாதவரும், கர்த்தர் உண்மையுள்ளவரும், கர்த்தர் பெரியவரும், கர்த்தர் உயர்ந்தவரும், கர்த்தர் பரிசுத்தரும், கர்த்தர் நீதியுள்ளவரும், கர்த்தர் உண்மையும் மகத்துவம் உள்ளவரும், என்றென்றைக்கும் நமக்காய் அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிறாரே. அந்த தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். நம்முடைய ஜனத்துக்கு நீதி செய்கிற கர்த்தர், நம்முடைய ஜனத்தை ஆதரிக்கிற கர்த்தர், நம்முடைய ஜனத்தை நடத்துகிற கர்த்தர், நம்முடைய ஜனத்தை போஷிக்கிற கர்த்தர், நம்முடைய ஜனத்தை பராமரிக்கிற கர்த்தர், அன்புள்ள கர்த்தர், அதிசயமான கர்த்தர், ஆச்சரியமான வழிகளை திறந்து கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். இந்த நாட்களிலேயும் நம்முடைய ஜனத்துக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தாராளமாய் தருபடியார், நம்முடைய ஜனத்துக்கு வேண்டிய இரக்கத்தை தாராளமாய் தருபடியார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய ஜனத்தின் மீது கிருபைகளையும் சம்பூரணத்தையும் விளங்க பண்ணுவாராக, ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் விளங்க பண்ணுவாராக என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு மற்றும் தேவனுடைய மகிமையில கரம் இருப்பதாக, ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். சமாதானம் நிறைவுள்ளவராய் கர்த்தர் மாற்றுவாராக. தெய்வீக கிருபை தொடர்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருங்க. இந்த நேரலையில் ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். தேவ ஆசீர்வாதம் பெருகிறது, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க என்ற பாடல் பாடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை மகிமையும் இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திரு சபையே. ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திரு சபையே. ஆதிருளை கடந்திடுதே, கர்த்தர் இருள் நீங்கிடுதே. ஆதிருளை கடந்திடுதே, கர்த்தர் இருள் நீங்கிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, கலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் இருவை. கலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் இருவை. மணிக்கோ கடைசி வரை காத்திடும் பரவனை வாழ்த்திடுவோம். மணிக்கோ கடைசி வரை காத்திடும் பரவனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடும் வேலை உயர்த்திடுவார். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேலை உயர்த்திடுவார். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதிக்க
தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. பெருந்தோணி கேட்க தேகிடுவோம், பரலோகம் திறந்தே அவர் வருவார். பெருந்தோணி கேட்க தேகிடுவோம், பரலோகம் திறந்தே அவர் வருவார். உன்னதத்தில் உயர்ஸ்தலத்தில் என்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். உன்னதத்தில் உயர்ஸ்தலத்தில் என்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நடுவே கர்த்தர் தங்கள் தூதர் சேனைகள் மகிமையோ இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி என்ற பாடல் பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே.
எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மோடு இருக்கும்போது பயம் இல்லை, அவர் நம்மோடு இருக்கும்போது கவலை இல்லை, அவர் நம்மோடு இருக்கும்போது அச்சம் இல்லை. நீரங்கள் தேவன், நீரங்கள் ரட்சகர், நீரங்கள் உன்னதர், நீரங்கள் பரிசுத்தர், நீரங்கள் ராஜா, நீரங்கள் மகிமை. எங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அவர் உயர்ந்தவர், உயர்ந்தவர், நல்லவர், நல்லவர். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா மகத்துவங்களுக்கும் பாத்திரர், எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம், உம்மாலே எல்லாம் செய்வோம். ஹல்லேலூயா. ஓ நீர் உயர்ந்த Agdon maragasani andaradiniya kavaudaradiya ravada. Hallelujah. Hallelujah. இருக்கிற எல்லாருக்கும் நேரம் ஆண்டவர் உயர்த்தி சொல்லுமா. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு நன்றி.
கரங்களோடு இருக்கட்டும். ஆவியானவரே, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்கப்படுவாராக. ஆவியானவரே, இன்னைக்கு தம்முடைய கிருபைகளை கர்த்தர் விளங்கப்படுவாராக. ஆவியானவரே, இன்னைக்கு தம்முடைய வார்த்தையை வசனத்தை நடுவிலே பிரசன்னமாக்குவாராக. எங்களோடு இருக்கும்படியாய் ஆவியானவர் தொடர்ந்து நடத்துக. கிருபைகளை தாங்கட்டும் என்று ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே இருந்த வண்ணமா ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் சங்கீத புத்தகத்தை நாம் எடுத்து சங்கீதம் 16வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து 16வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் வாசிக்க, நீங்கள் சேர்ந்து இருக்கிறவங்க சேர்ந்து வாசிங்க. மற்றவங்க அங்கே இருக்கிறவங்களும் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு வசம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நான் பின்பற்றுகிறவருக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை உதவினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் இடி, உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காணோட்டி. சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தரை நேர்த்தியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அவர் கைகளே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்களில் நாம் யாரும் ஒன்று கூட முடியாத சூழ்நிலைகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், தேசங்களிலே பரவி கொண்டிருக்கிற இந்த வியாதியானது அல்லது இந்த தொற்று நோயானது ஜனங்களுக்குள் வராதபடி கர்த்தர் ஜனங்களை காப்பாற்றும்படியாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவில் கூட பாதிப்பின் அளவு குறையும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நமக்கு இப்படித்தான் ஆராதனைகள் இருக்கும், நேரலையில் தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அவை குறைந்த நேரங்கள் தான் இருக்கும். ஆகவே ஆங்காங்க நேரலையில் கேட்குற அல்லது இந்த வார்த்தைகளை கேட்க போகிற எல்லோரும் சிரத்தையோடு கூட இருங்கள். கர்த்தர் நாம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இது முடிகிற நாட்கள் வரும்போது நாம் எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அந்த எதிர்பார்ப்போடும் வாஞ்சையோடும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் கேட்டு பிற்பாடு நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சரியா? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம்.
தேவாலயத்திற்கு எதற்காக போகிறார் அப்படின்னா, எல்லா ஜனங்களும் போகும்போது இவரும் தேவாலயத்திற்கு போகிறார். இப்படி அவர் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கு காணிக்கை போடுகிற மனிதர்களை முதலாவது பார்க்கிறார். கவனிங்க, காணிக்கை போடுகிற மனிதர்களை அவர் பார்க்கிற பொழுது எல்லாரும் போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு ஏழை விதவையும் காணிக்கை போடுகிறதை பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்த்துட்டு எல்லாரிலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார். ஏன் அப்படின்னா, பிரபுக்கள், வசதி படைத்தவர்கள், ஆஸ்தி படைத்தவர்கள் தங்களுக்கு உண்டானதிலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன்னுடைய வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதையே போட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பெட்டியை பார்த்துட்டே இருக்காரு. சரியா? இப்ப இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? இவங்கெல்லாம் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனம் அழகா போட்டு பாருங்க. அஞ்சாவது வசனம், சிறந்த கற்களினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது இவங்கெல்லாம் எதை பார்க்கிறாங்க? கவனிங்க, இவங்கெல்லாம் எதை பார்க்கிறாங்க? அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறார். அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறாங்க. இயேசு எதை பார்த்தார்? காணிக்கை பெட்டியை பார்த்தார். இதை நான் இப்படி சொல்றேன், இயேசு ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்த்தார், ஆவிக்குரிய தன்மையை பார்த்தார். ஆனால் இவர்களோ அழிந்து போகிறவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அழிந்து போகிற, இடிக்கப்படக்கூடிய, இல்லாமல் போகக்கூடியதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் ஆண்டவருக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசம். இப்ப நீங்க கவனிக்கணும், இங்க உபத்திரவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற, அலங்கரிக்கப்பட்டிருக்கிற, இல்லாமல் போகக்கூடியதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு நாள் இவைகள் எல்லாம் என்ன செய்ய போகுது? இல்லாமலே போக போகுது அப்படின்னு சொல்றப்ப, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்டார். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்றாரு, எப்பா வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், சம்பவிக்கிற நாட்கள் ரொம்ப சீக்கிரமா இருக்கு. அப்ப இயேசு சொல்றத பாருங்க, உலகத்துல சில காரியங்கள் சம்பவிக்கும், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொல்றத அப்படின்னு சொல்லிட்டு 4 நிலையிலான உபத்திரவத்தை அவங்க சொல்றாரு. 4 நிலையிலான உபத்திரவத்தை. முதலாவது, ஆளுகிறவர்களால் உங்களுக்கு உபத்திரவம் வரும் அப்படின்னு 12வது வசனத்துல சொல்றாரு. இரண்டாவது, அறிந்தவர்களால் உங்களுக்கு உபத்திரவம் வரும் என்று 8வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்புறம் மூணாவது, உறவுகளால் உங்களுக்கு உபத்திரவம் வரும் அப்படின்னு சொல்றாரு. யாரால? உறவுகளால், சொந்தங்களால், பெற்றோரால், கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும் என்று சொல்லுகிறார். அஞ்சாவது, இயற்கையால் உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும். பூமி அதிர்ச்சி உண்டாகும் இல்லையா? கொள்ளை நோய் உண்டாகும், அப்புறம் பஞ்சம் உண்டாகும், பயங்கரமான அடையாளங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இயேசுநாதர் சொல்லி 2000 ஆண்டு ஆயிடுச்சு. எத்தனாயிரம் ஆண்டு ஆயிடுச்சு? 2000 ஆண்டு ஆயிடுச்சு. இதுல எதெல்லாம் நிறைவேறி இருக்குன்னா நல்லா கவனிக்கணும். நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது, மூணையுமே இயேசுநாதர் சொல்றாரு. நடந்ததா அப்படின்னா கிபி 70 கிறிஸ்துவின் பிறப்புக்கு 70 பிறப்பு பிற்பாடு 70 தீத்துராயன் நீரோ ராயன் காலத்துல தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. தீத்துராயன் காலத்துல யூதர்களை சிறைப்பிடித்தார்கள். 6 லட்சம் யூதர்களை கொன்றார்கள். கொல்ல முடியாத யூதர்களை அல்லது விலகினமான யூதர்களை விட்டுவிட்டார்கள். கொஞ்சம் யூதர்கள் அடிமையாக விற்று போட்டார்கள். இப்படி பல காரியங்கள் நடந்தது. அந்நாட்களில் பயங்கர உபத்திரவங்கள் நடந்தது. அதற்கடுத்த காலங்களை கவனித்தீங்கன்னா சபையானது துன்பப்படுத்தப்பட்டது இல்லையா? உபத்திரவங்களை அனுபவித்தது. தேவ ஜனங்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள், உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். இந்த உபத்திரவங்களை அனுபவித்தோடு ஜனங்கள் எல்லாரும் பிரிந்து அல்லது சிதறி ஆங்காங்கு ஓடி போனார்கள். அப்ப நடந்தது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இப்பயும் உபத்திரவம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பயும் ஆங்காங்கே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆங்காங்கே சிறைபிடிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் இப்படி எல்லாம் நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? கொள்ளை நோய் நடக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? தேசத்திலே வாதை உண்டாயிருக்கிறது. இனி நடக்குமா அப்படின்னு கேட்டா, இனியும்
போகிற இவைகளுக்கு விலகி அல்லது தப்பி என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே நாம் பார்த்து பயப்படுவதற்கல்ல. கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைய. உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்த்து பயப்படுவதற்கல்ல, நாம் பார்த்து அவர் வருகைக்கு பாத்திரவான்களாய் மாறுவதற்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம பயந்தோம்னா என்ன நடக்கும்? சோர்ந்து போயிடும். இந்த நாள் குறைக்கப்பட்டா நல்லா இருக்கும், சோர்ந்து போயிடும். நம்மை அறியாத வேதனை உண்டாகும், திகில் உண்டாகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பயப்படுறதுக்கு இல்லப்பா, நீங்க கர்த்தருடைய வருகைக்கு பாத்திரவான்களா மாறணும் அப்படின்றதுக்குன்றார். தேவாலயத்தின் கற்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அழிந்து போகிறது மேல் உங்களுடைய பார்வைகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அதை நீங்க பார்க்க உங்க ஆவிக்குரிய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை தேவனுடைய ராஜ்யம் வருமானால் உங்க நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்றார். அதனாலதான் அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு 28வது வசனத்தை வாசிங்க. சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து எப்படி பாருங்க? நிமிர்ந்து பாருங்கள், தலைகளை உயர்த்துங்கள். தலையை உயர்த்தி நிமிர்ந்து பாருங்கள். ஏன்? உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. நீ தேவாலயத்தின் கற்களை பார்த்துட்டு இருக்காத, தேவாலயத்தை பார்த்துட்டு இருக்காத, அழிந்து போகிற வெகுளியை பார்த்துட்டு இருக்காத. என்ன செய்யுங்கள்? நிமிர்ந்து பாருங்கள். எது உங்களுக்கு சமீபமா இருக்கா? மீட்பு சமீபமா. இங்க 3 சமீபமா இருக்குன்னு சொல்றாங்க. மீட்பு இரண்டாவது பாருங்க, இரண்டாவது சமீபமா இருக்கு. 20வது வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமா இருக்குது. எது சமீபமா இருக்கு? அழிவு சமீபமா இருக்குது. 31வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. இப்ப நீங்க நான் சொல்றத கவனிக்கணும். கவனிங்க. மீட்பும் சமீபமா இருக்கு, அழிவும் சமீபமா இருக்கு, தேவனுடைய ராஜ்யமும் சமீபமா இருக்கு. தேவனுடைய ஆலயத்தின் கற்களை பார்த்து பிரமிப்படைந்து கொண்டு இவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லி அதன் அழகையும் அலங்காரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறத விட்டுட்டு உங்க ஆவிக்குரிய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. எப்படி பாருங்க? உங்க தலை நிமிர்ந்து பாருங்க. உங்க மீட்பு சமீபமா இருக்கு, தேவனுடைய ராஜ்யமும் சமீபமா இருக்கு, அதோட அழிவும் சமீபமா இருக்கு. நீ அழிவுக்கு நேரா போகாதபடிக்கு மீட்புக்கு நேரா போகும்படி கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்க கேட்கிறார். அல்லேலூயா. சம்பவிக்கிறவர்களை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லைங்க, பாத்திரவானா மாறுறதுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. நம்ம எல்லாருடைய வருகைக்கு பாத்திரவானா மாறணும், அதுதான் அந்த வார்த்தை. பாருங்க. அப்ப இங்க நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிற இந்த காலத்துல என்ன நடக்குன்னு சொல்றாரு 8வது வசனத்துல. வஞ்சிக்கப்படாதபடிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? வஞ்சிக்கிறவர்கள் எழுப்புகிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பிரச்சனை வந்த உடனே, டிவியை திருப்பின உடனே எல்லாரும் பேசுறது காலம் கவனிங்க. காலம் நான் எங்கேயாவது ஏசினார் காலம் சமீபமாயிட்டு சொன்னாரா? சொல்லுங்க. எங்கேயாவது ஏசினார் காலம் சமீபமாயிட்டு சொன்னாரா? நம்மளாம் பைபிள் படி தெரிஞ்சவங்க தானே இல்லையா? சத்தமா பேசுறது அங்கேயே. காலம் சமீபமாயிற்று ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? ராஜ்யம் சமீபமாயிற்று. கர்த்தருடைய அதாவது வஞ்சிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காலம் சமீபமாயிற்றுன்றான். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா ராஜ்யம் சமீபமாயிற்று, வருகை சமீபமாயிற்று. அப்ப இந்த காலத்தை பயன்படுத்தி இன்னைக்கு டிவியிலையும் அநேக இடங்களையும் அநேகர் எழுப்பி பேசுறாங்க. முடிய போகுது உலகம். என்ன முடிய போகுது? உலகம் முடிய போகுது. அழிவு வந்துச்சு. அங்க பாருங்க அது நடக்குது, இங்க பாருங்க இது நடக்குது, அங்க பாருங்க இது நடக்குது. இதை வச்சு ப்ராபசி சொல்றவங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்கள பாத்துருக்கீங்களா? ஐயா சொன்னது போல என்ன செய்யுது? ஐயா வாக்குரைத்தது போல நடந்து இப்பதான் பிட்டு பிட்டா டிவில போடுறான், வாட்ஸ்அப்ல போடுறாங்க, பேஸ்புக்ல போடுறாங்க,
இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, ட்விட்டர்ல போடுறாங்க, அப்படி காட்டிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சிக்கிறவர்கள். உபத்திரவம் இருக்கும். அன்னைக்கும் ஜனங்கள் உபத்திரவப்பட்டாங்க, இன்னைக்கு உபத்திரவப்படுறோம், இனி உபத்திரவம் இருக்கும். ஆனாலும் வஞ்சிக்கிறவனுக்கு இடம் கொடுத்து நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, இந்த உபத்திரவங்களை வேதனைகளை பார்த்து பயப்படாதபடி பாத்திரவனா மாத்துறதுக்கு பிரயாசப்படு. அல்லேலூயா. நாங்க கவனிக்கணும். இங்க ஆண்டவர் அந்த 21 அதிகாரம் 36 என்ன சொல்றாரு? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். யாருக்கு தப்பணும்? கவனிங்க. உபத்திரவங்கள் வந்த உடனே ஏசுநாதர் என்ன செய்ய போறாரு? உலகத்துக்கு முடிவா அனுப்பிட்டாரு. உலகம் முடிய போது நம்ம சொல்றோமோ இல்லையோ, புரஜாதிகள் சொல்றாங்க, ஆண்டவர் அறியாத சொல்றாங்க, பைபிள்ல உள்ளபடிதான் நடக்குன்னு சொல்றாங்க. கேட்டீங்களா? யாராவது பைபிள்ல உள்ளபடிதான் நடக்குன்னு சொல்றாங்க. ஆமா, பைபிள்ல இயேசு சொன்னபடி நடக்குது. இன்னைக்கு நம்மளால என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னபடி நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம அவங்களுக்குலாம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த நேரத்துல தான், ஏன்னா கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், இவங்க எல்லாம் வஞ்சிக்கிற ஆவியோட வருவாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்களுக்கு நம்ம தப்பணும். என்ன செய்யணும்? எப்படி, யாருக்கு தப்பணும்? 8வது வசனத்துல போட்டிருக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தப்பணும். எப்பயும் இல்லாத தீர்க்கதரிசிகள் இப்ப கிளம்பி இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பணும். 2வது 16வது வசனத்தை பாருங்க. 16வது வசனம். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். காட்டி கொடுக்கிறவர்களுக்கு தப்பணும். நம்மளை காட்டி கொடுக்க உலகம் என்ன செய்யுது? ரெடியா நிக்குது. கண்கொத்தி பாம்பா இருக்கு பாருங்க. இப்ப 10-30 பேர் கூட்டிட்டோம்னா காட்டி கொடுக்க ரெடியா இருக்கு இல்லையா? எப்படா அப்படின்னு கண்ணுல விளக்கனை ஊத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காட்டி கொடுக்கிறதுக்கு இருக்கிற ஆட்களுக்கு தப்பணும் அப்படின்றார். இன்னொரு பாருங்க, 34வது வசனத்துல வாசிக்கிறேன். உங்கள் இதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும், கவனிங்க, கவலையினாலும். அப்ப கவலையிலிருந்து தப்பணும். இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனைகள், இந்த வேதனைகள் வந்த உடனே நம்மளை அறியாத கவலை வந்துருது. இதை பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் கவலை இல்லாம இருந்தீங்கன்னு தெரியல. கவலை நம்ம அறியாமலே வந்து விடுகிறது. ஐயோ, நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம காப்பாற்றப்படுவோமா? தப்பிச்சிருவோமா? ஏசுநாதர் வருகையில் போயிடுவோமா? போக மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். 4வது இன்னொரு தப்பணும். எதுல தப்பணும்? 35வது வசனம். பூமியிலிருந்தும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணிக்கு தப்பணும். இங்க கண்ணின்ற இடத்துல வலை, இல்லையா? வலைக்கு தப்பணும். இன்னைக்கு உலகங்கள் என்ன பிரச்சனை? நெட் பிரச்சனை தான். இப்ப உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த நம்ம இப்ப என்ன வைரஸ் இது? இந்த கொரோனா வைரஸ் 5G தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு அதனால பிரான்ஸ், அமெரிக்காலாம் அதை மறுபடியும் செயல்படக்கூடாது. ஏன்னா உகான் அப்படின்ற மாகாணத்துல அதை அவங்க தான் 5G-யே உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, சீனாக்காரங்க. அப்படின்னு எதற்கையும் சொல்றத நம்ம கேட்கிறோம், அவ்வளவுதான். உண்மையா போயான்றத நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கள்ள தீர்க்கதரிசியினிடமோ, கவலையினிடமோ, கண்ணியினிடமோ சிக்கிக் கொள்ளாதபடி அது நம்ம என்ன செய்யணும்? தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்கிற. இந்த மனுஷகுமாரன் முன்பாக நிற்கணும் சொல்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ரகசிய வருகிற பங்குதாரா மாறி இருக்கும். அல்லேலூயா. எதுல? இந்த மனுஷகுமாரன் முன்பாக நிற்கணும்னு சொல்ற வார்த்தைய ரேப்சர்ன்ற வார்த்தை பயன்படுத்துது. அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல். ஏங்க, அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, உபத்திரம் வரும், ஆனா முடிவு கால சமயமா இல்ல, ஆனா வருட சமயமா இருக்கு. கால சமயமா இல்ல, ஆனா மீட்பு சமயமா இருக்கு.
கால சமீபம் இல்ல, ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஆனா காலம் என்ன செய்யும்? ஆண்டவருடைய ரகசியம் வந்து பிற்பாடு இந்த உபத்திரவத்தையே நம்மளால தாங்க முடியல, இந்த உபத்திரவத்தையே நம்மளால சகிக்க முடியல. மனுஷகுமாரன் முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்காக நம்ம மாட்டிக்கிட்டு அவர் வரும்போது போயிட்டோம்னா அடுத்து இருக்கிற உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துக்கெல்லாம் தப்பிச்சுக்கலாம். அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் இந்த 36 வசனத்தில் சொல்றாரு, நீ எனக்கு முன்னாக நிக்கிறது கூட பாத்திரவானா மாத்திக்கோ. அதுக்கு கள்ளத்திற்கு தப்பிச்சிரு, காட்டி கொடுக்கிறவன் தப்பிச்சிரு, உனக்கு காவல் பண்ண நினைக்கிறவன் தப்பிச்சிரு, உனக்கு எதிராக வைக்கப்படுகிற கண்ணிகளுக்கு தப்பிச்சிரு, கவலையிலிருந்து தப்பிச்சிரு. தப்பித்து அவருக்கு முன்பாக நிக்கிறது கொண்டைய பாத்திரவானா மாத்திக்கோ அப்படின்றாரு. அப்ப பாத்திரவானா மாத்தணும்னா என்ன செய்யணும், அல்லது பாத்திரவானா மாறணும்னா என்ன செய்யணும்னு சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பணும், அவருக்கு முன்னாக நிக்கணும். ஆமென். இதை பயன்படுத்தி என்னெல்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும். இதை பயன்படுத்தி ஆவிக்குரிய உலகத்துல ஒரு கூட்டம் புதுசா பிரீச் பண்றாங்க. என்னத்த முன்னாடி வந்து ஆசீர்வாதம், இப்ப என்ன பேசுறாங்கன்னா காலம் என்ன செய்ய போகுது, சமயமாயிடுச்சு அப்படின்றாங்க. அதைத்தான் சொல்றாரு, இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசி சொல்ற வேலை. காலம் சமயமாகவில்லை, வருகை சமயமாயிடுச்சு. காலத்துக்கு முடிவு இன்னும் வரல. ஆனா ஆண்டுடைய வருகைக்கு காலம், ஆண்டுடைய வருகையினால் நெருங்கிச்சிருக்கார். அப்ப இவைகளுக்கு நம்ம தப்பணும். தப்பி அவருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு பாத்திரமானா மாறணும். தப்பணும், அவருக்கு முன் நிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஏசுநாதர் சொல்ற ஒரு 4 காரியங்களை நான் சொல்றேன். 1 9வது வசனத்தை பாருங்க. யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படும் போது பயப்படாதீங்க. ஹலோ, யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படும் போது என்ன செய்யாதீங்க. அப்ப ஒண்ணு சொல்றாரு, நீங்க தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிக்கணும், நிக்கிறதுக்கு பாத்திரமானா மாறணும். அப்படின்னா முதல்ல சொல்றாரு, இவைகளை பார்த்து பயப்படாதீங்க. எத்தனை பேருக்கு பயம் இல்லைன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களில் இவைகளெல்லாம் பார்த்து நான் பயப்படல அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயப்படல. அங்க சொல்றாரு, யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படும் போது. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போகிறேன், போயிட்டு உங்களை மறுபடி அப்படின்னா என்ன செய்யாதீங்கன்றாரு, பயப்படாதீங்க. நடக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. 26ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 26ஆம் வசனம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளை கண்டு பயந்துடாதீங்க. ஹலோ, கொரோனாவை பார்த்து என்ன செய்யாதீங்க. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், மரித்தாலும் அவருக்கு முன்னாடி நிக்க போறோம். ஒருவேளை இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கே அவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுமானால் அப்பயும் அவர் முன்னாடி அதுக்கு பாத்திரமானா மாறதுன்னா பயப்படக்கூடாது. பூமியில நடக்கிற இவைகளை பார்த்து நாம் பயந்தோமானால் பயம் அவிசுவாசத்தை கொண்டு வரும். பயந்தவன் தேவனோடு நெருங்கி சேர முடியாது. பயந்தவன் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவனாய் மாறி போவான். பயப்படுகிறவன் தேவனை விட்டு தூரம் போகிறவனாய் மாறி போவான். அதனாலதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பயப்படுகிறவர்கள் நாய்கள்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கோம் இல்லையா? பொய் சொல்லுகிறவர்கள் இல்லையா, அப்படி பயன்படுத்தி நாய்கள் இருக்கும். அதனால நம்ம சில நேரம் நம்ம ஆள்கள் அறியாத கிராமத்தில் சொல்றாங்க, நாய் கூட பரலோகத்துக்கு போகாது. எது மிருகங்களுக்குமே பரலோகத்துக்கு போகாது. மிருகங்கள் எல்லாம் பூமிக்கு தாளை இறங்குற ஆவி, அந்த ஆவியான தாளை இறங்குறவைகள். ஆக இங்க நம்ம கவனிக்கணும், பயப்படுகிறதை நாம் விட்டு விடுவது நல்லது அப்படின்றாரு. உங்களில் யாருக்காயிலும் ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து, உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து மனசு திக்கு திக்கு திக்குது. சிலர் சொல்வாங்க, பயமா இருக்கிறது, நாங்க என்ன செய்ய போறோம்னே தெரியல, எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போறோம்னே தெரியல. 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை கணிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்கள் யாருமே பயப்படல இல்லையா? உபத்திரவத்தை பார்த்து பயப்படல.
கொடிய சம்பவங்களை பார்த்து பயப்படல. பூமியில் நேர்த்தியான அந்த கன்னிகளை பார்த்து என்ன செய்யல? பயப்படல. அவர்கள் தங்களை சாக கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. பிள்ளைகளை சாக கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. கர்ப்பஸ்திரிகள் தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுக்க கொடுத்து உயிரோடு எழுப்ப பெற்றாங்க இல்லையா? இல்லாதவர்களை இருக்கிறதா அழைக்கிற தேவனை நம்பி விசுவாசத்துல ஒப்பு கொடுத்தாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நடப்பது எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கிறது நினைத்தால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த உலகத்துல ஒன்றை குறித்து என்ன இல்ல? பயம் இல்லை. எதற்கு பயம் இல்லைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. திகில் வரட்டும், பூமி காரியங்கள் பூமியை மூடட்டும் இல்லையா? யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படட்டும், கலகங்கள் உண்டாகட்டும், பயங்கரங்கள் நடக்கட்டும், ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா அவர் சொல்றாரு, பயந்தா சில கள்ள தீர்க்க தரிசனங்களை நிறுத்திடுவான், மன்னிச்சிடுவான், அதை பயன்படுத்தி உள்ள நடந்துடுவான். அதனாலதான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களையும் வஞ்சிக்கிற காலம் நம்ம வாழ்ற காலம். கூடுமானால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே ஏமாத்துற காலம் இது. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் அனுபவம், 15 வருஷம் அனுபவம், 20 வருஷம் அனுபவம் இருந்தா கூட என்ன செஞ்சுவான்? ஏமாத்திடுவாங்க. அதனால நாம ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது. தைரியமா சொல்லணும், நான் பயப்பட வேண்டியவன் இல்லை. அல்லேலூயா. நீங்க பயப்படாமல் இருந்தால்தான் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மாற முடியும். இரண்டாவது காரியத்தை பாருங்களேன். இரண்டாவது காரியம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். சொல்ற வார்த்தை பாருங்க, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இப்ப நான் சொல்றேன், இதை எப்படி சொல்லணும்னா, நடக்கிறத பார்த்துட்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையினால ஆத்மாவை காத்துக்கோங்க. அப்படின்னா பதட்டப்படாம இருக்கின்றார். நடக்கிறத பார்த்து பதறாத. சிலர் சிலையில பிடிச்சு போட்டாங்க, ஐயோ கொரோனாவளால் பக்கத்து வீட்டுக்கார செத்து போனா, அங்க பிரச்சனை நடக்குது, இங்க வாதம் வருது, தெருவுல வாதம் வருது, மரணம் வருது. சில ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிர்த்தாப்புல எகிப்தியர் வீடு இருக்கும், அது வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்? அழுகு இருக்கும். நீ என்ன செய்யாத? பதறாத. நீ பஸ்காவை அடிச்சு குசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் ரெடியா உட்காந்து, எல்லாத்தையும் ஆயத்தமா வச்சுட்டு உட்காரு. வீட்டுக்குள்ள என்ன இல்லை? பதறல. எங்க சூழ்நிலையை பார்த்து நம்ம பதறக்கூடாதுன்ற மன உறுதியோடு இருக்கின்ற வார்த்தை அங்க பயன்படுத்தி இருக்கு. எதிர்வருகிற பிரச்சனைகளை பார்க்கும் உங்களுடைய மனம் தைரியப்பட்டிருக்கட்டும். உங்களில் சிலரை கொலை செய்யும் போது பயப்படாதீங்க. உங்களில் சிலர் கொல்லப்படும் போது நீங்க அதைரியப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்களை காட்டி கொடுக்கும் போது நீங்கள் பதறாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் அனுமதி இல்லாமல் உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது, விழாதே. நீங்க ஏன் பதறீங்க? நீங்க ஏன் பதறீங்க? உங்களை உலகம் பகைக்கும் போது நீங்க பதட்டப்படாதீங்க. இந்த உலகம் அவரையே என்ன செய்தது? பகைத்தது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனவர் தான். ஏன் அவரால் அங்கு கானானுக்குள்ள போக முடியும்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு ரீசன். என்ன ரீசன் சொன்னார்? நீ அந்த இடத்துல நினைச்சிட்ட, பதறிட்ட சொல்றாரா? மோசே உபவாசத்துல ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் நிமித்தம் நான் பதறி பேசி எனக்கு கிடைத்த வாய்ப்பு கூட இழந்துட்டா. உங்கள் நிமித்தம் நான் பதறி பேசி, நான் சொல்றேன், யார் நிமித்தம் நீங்க பதறி பேசாதீங்க. பதறும் போது நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் என்ன செய்யும்? நடந்துரும். எங்க போச்சு அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நாம் அவசரகதி. அதுதான் சொல்லுவாங்க உலகத்துல, ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. நிதானமா நிற்போம். பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற நேரம், யுத்தங்களை கேள்விப்படுகிற நேரம், பயங்கரமான பூமி எதிர்ச்சிகள் உண்டாகிற நேரம், வியாதிகள் தேசத்துல உண்டாயிருக்கிற நேரம், நிதானமா இருக்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கடமை, அவசியம். அவங்கதான் பாத்திரவானா மாற முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ மரிச்சாலே ஆண்ட வந்துருவ. ஒருவேளை அதுக்கடையில் நானே வந்தாலும் கூட்டு போயிருவேன். தைரியமா இருக்கு. நம்ம அப்பா வருவாருன்னு தெரிஞ்சுட்டா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள கம்முனே இருப்போம். இருக்குமா இல்லையா? 10 மணி ஆனாலும் வந்துருவாரு, 11 மணி ஆனாலும் வந்துருவாரு. பேசி வாய்ப்புகள் இழக்காதீங்க. உங்க ஆத்மாவை பொறுமையினால் காத்துக் கொள்ளுங்கன்றார். அப்படின்னா உங்க ஆத்மா
விசுவாசத்தை விட்டு விலகிட வேண்டாம். உங்க ஆத்மா அதைரியப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு விலகிட வேண்டாம். பதறாதீங்க. சரி, ஐயோ பாஸ்டர் என்ன இப்படி நடக்குது உலகத்துல, ஐயோ இப்படி காலங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்க, பதறாதீங்க. பதறினால் அவர் முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான இல்லை என்கிற சூழ்நிலை வந்துடும். அவர் முன்பாக நிற்கிறதுக்கு தப்பிச்சிட்டோம். நல்ல திங்க தெரிச்சுட்ட தப்பிச்சிட்டோம். அப்புறம் காட்டி கொடுக்கிறவன்ட்ட தப்பிச்சிட்டோம். காவல் பண்றவன்ட்ட தப்பிச்சிட்டோம். கவலையிலிருந்து தப்பிச்சிட்டோம். கண்ணியில இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப அவர் முன்பாக நிற்க பாத்திரவானா என்னன்னா பயம் இருக்க கூடாது. அப்புறம் பொறுமை, பதட்டம் இருக்கக்கூடாதுன்றார். பதட்டம் இருக்கக்கூடாதுன்றார். அன்புக்குரியவங்களே, வாழ்க்கையில் எதிர்வருகிற சூழ்நிலைகள், வாழ்க்கையில் எதிர்வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையில் எதிர்வருகிற கஷ்டங்கள், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து நாம் ஒரு நாளும் பதறாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் அமைதல் உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்போம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போது கூட சீசர்கள் எல்லாரும் அமைதியா போய் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாங்க, ஜோமனிட்டு இருந்தாங்க இல்லையா? அதேதான் பவுல் தன்னுடைய நிருபங்கள் எழுதுகிறார், பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. யாக்கோபு எழுதுகிறார், பொறுமையா இருங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, பொறுமையா இருங்க. நடக்கிற சம்பவங்களை பார்த்து பதறி ஏதாவது வீடு வாசல வித்து விடாதீங்க இல்லையா? வீடு வாசல சிலர் என்னன்னா ஏசனார் இப்ப வந்தாலும் வந்துடுவார், காலம் முடிய போது எல்லாம் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி வித்து சாப்பிட்டுருவோம், திருட்டாவது என்ன செய்வோம், சாவம். அப்படி நினைச்சதே நிறுத்திடாதீங்க, பண்ணிடாதீங்க. பொறுமையா இருங்க. கத்த காரியங்களை சரியாய் செய்கிறவர் நாமே. நீங்கள் உங்களை அவருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாய் எண்ணுங்க. ஆமென். அழிந்து போகிறவங்க மேல உங்களுக்கு பார்வை இருக்க வேண்டாம். உங்க ஆவிக்குரிய நிலைமை என்கிறத குறித்த ஆராய்ச்சி பார்வை உங்களுக்குள்ள உண்டாயிருக்கட்டும்ன்றார். ஏசனார சிலுவையில் அறைந்தது கூட பதறித்தான் அறைஞ்சாங்க. என்ன எங்க விட்டாங்க? விட்டா நம்ம ராஜாவாயிருவானோ இல்லையா? விட்டா தேவாலயத்தில் வந்து ஏன்னா அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாரு, ஜனங்கள்லாம் இவர் பின்னாடி போகுது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா அண்ணா காய்பாவுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும். அப்பப்ப சொல்றாங்க இவர் யூதருடைய ராஜா. எருசலேமுக்கு போகும்போது எல்லாம் பாடிட்டு போன பாட்டு என்ன பாட்டு? தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரன்னா யார்? அவரு மேசியா, அவர்தான் ராஜா. அதனாலதான் பிலாத்து கூட அதை கேள்விப்பட்டு அவர் எழுதி வைக்கிறார், இவர் யூதருடைய ராஜா என்று எழுதி போடுகிறார். அப்ப தங்கள் பதவிக்கு ஆபத்து வந்திருக்கும் பதவித்தான் சிலுவையில் அறைஞ்சாங்க. இது அவங்க உணராது இருந்த போது கூட இயேசுநாதர் சொல்றாரு, அறியாமல் செய்தார்கள். எதை? என்னை சிலுவையில் அறைந்ததை அறியாமல் செய்தார்கள் ஆண்டவரே. என்னை மேசியா என்று அறியாமல் செய்தார்கள் ஆண்டவரே. தேவனுடைய குமாரன் என்று அறியாமல் செய்தார்கள். மன்னித்தார். அவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது, நமக்கு கிடைப்பான்னு தெரியல. என்ன? அதனால நான் சொல்றேன், பதறாதீங்க. நடக்கிற சம்பவங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, வேதனை உண்டாக்குற காரியங்களை பார்த்து பதற வேண்டாம் என்றார். அவர் முன்பாக நிற்க பாத்திரமானாய் மாறுவதற்கு மூன்றாவது காரியம் என்ன செய்யணும்? அங்க வாசிக்கிறோம் 34வது வசனத்தை பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திட்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாது படிக்கும். பாரமடையாதிருங்கள். என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. அப்புறம் பொறுமையா இருங்க, பதறாதீங்க. அப்புறம் சொல்றாரு, உங்க இருதயத்தை பாரமடையாதபடி காத்துக்கோங்க. அதுதான் தேவனுக்கு முன்பதாக நிற்க நம்மளை பாத்திரவானாக மாற்றும். உங்கள் இருதயம் எதனால பாரமடையுது? இப்ப நம்ம பெரிய பாரமே என்ன தெரியுமா? லாக்டவுன் போட்டான், சோத்துக்கு என்ன பண்ண, சோத்துக்கு என்ன பண்ண கேள்வியா தான் நமக்கு. 4 பேருக்கு இதுக்கு காசு விட்டு அந்த அந்த இது கூட நமக்கு இப்ப இது இல்ல. நாளைக்கு சோத்துக்கு என்னடா பண்றது? இப்ப சோறு இல்லாதனால இப்படி சொல்லுவோமே, உணவு இல்லாததுனால எத்தனை பேர் சாகுறாங்க? நம்ம பெரம்பூர்ல முந்தாரமா 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு சகோதரி குழந்தையை பெற்றுட்டு தேவாலயத்தின் வாசல்ல போட்டு போயிட்டாலாம். பாத்தீங்களா? நியூஸ் பாத்தீங்களா? பால் வாங்க காசு இல்ல. அவ சொல்றா, எனக்கே வயிற்றுக்கு காசு இல்லை, இந்த பிள்ளைக்கு நான் எங்க
உயிர் வாழ்வாங்க. அதனால ப்ளீஸ் யாராவது காப்பாத்திக்க முடியும் எழுதி வச்சு போயிட்டாங்க. அதை ஒரு போலீஸ்காரமா எடுத்து இப்ப எங்க இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்ப ஏன் சொல்றேன்னா, பாரம் நம்மளை அறியாத பாரம். கடைசி நாட்கள சூழ்நிலைகள்லாம் எதிராக மாறும்போது பலவிதமான பாரத்தினால நம்ம இருதயத்தை நிறைச்சிடுறோம். பாரம் அடைந்தா பாத்திரவனா மாற முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றா, ஃப்ரீயா இருக்கு, எதை பத்தி என்ன செய்யாத, கவலைப்படாத சொன்னாரா? உணவுக்காக என்ன செய்யாத, உடைக்காக கவலைப்படாத. பிறகு இருக்கிறதுக்காக கவலைப்படாத, நாளை இடத்துக்காக கவலைப்படாத. நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? நாளைக்காக கவலைப்படுவோம் எல்லாருமே. நீங்களா இருந்தா, நானா இருந்தானே, எல்லாருமே எதை பார்ப்போம்? நாளைக்கு என்ன வந்தேன், நாளைக்கு என்ன வந்துருவானே, நாளைக்கு எதுவும் செய்யணுமே, நாளைக்கு சாப்பாடு வேணுமே, நாளைக்கு இது வேணுமே. அதுக்கு நாளைய தினம் தன்னுடைய வீட்டுக்காக கவலைப்படுது. நீ எதுக்கு அதுக்காக கவலைப்படுற? உங்க இருதயத்தை பாரமடைய வைக்காதீங்கன்ற கர்த்தர் பார்த்துக்குவார். என்னன்னு பாருங்க, நீங்க இப்ப நல்லா சாப்பிட்டு தானே இருக்கீங்க. நீ கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் என் அனுபவத்தில் சொல்றேன். ஃப்ரீயா இருந்த நாட்கள் இருந்த அந்த நல்ல ஒரு இது இல்லை. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல தான் நல்லாவே போசிக்கிறார் ஆண்டவர். என்ன நல்லாவே போசிக்கிறாரு. பார்த்தேன், அத்தாடி என்னடா வித்தியாசமா இருக்கு. அப்ப இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். உன்னுடைய கர்த்தர் நான் இருக்கிறேன்றதை இந்த நேரத்தில் அவர் விளங்கப்பட முடியும். நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம், இதை செய்யணுமே, இதை பண்ணணுமே, ரொம்ப நெருக்கமா இருக்கேன், கஷ்டமா இருக்கேன். அந்த நேரத்துல உங்களுடைய தேவன் நான் இருக்கிறேன்றதை காண்பிக்கிறதுக்கு இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் இல்லையா? இந்த நேரத்துல தான் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறார். இந்த நேரத்துல தான் கர்த்தர் உதவியா இருக்கிறார். நம்ம நம்முடைய இருதயத்தை பாரமடைகிறதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அந்த 3 காரியம் போட்டு எதனால பாரமடையுது? பெருந்தீவி, வெறி, லௌகீக கவலை. பெருந்தீவி வயிறு, வெறி இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், தாறுமாறான சிந்தனை, அப்புறம் லௌகீக கவலை உலகம். அப்படிதானே? அப்ப இப்படி சொல்லுவோமே, வயிற்றுக்காக இருதயத்தில் ஏற்படுற தாறுமாறான சிந்தைகளை எண்ணி கவலைப்படாது. உலகத்தை பார்த்து என்ன செய்யாத, கவலைப்படாது. இது 3 ஒருத்தன் கவலைப்பட்டான் பைபிள்ல. யாரு? 3 ஒருத்தன் கவலைப்பட்டான். லூக்கா சுவிசேஷத்துல போட்டிருக்காரு ஆண்டவர். இளையகுமாரன். அது கவலையெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. இளையகுமாரன் கவலையெல்லாம் என்ன? ஐயோ, என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்களா நல்ல சாப்பாடு, ஆனா பன்றி சாப்பிடுகிற அந்த சாப்பாடு கூட கிடைக்காம இருக்கிறேனே, நான் இப்பே போவேன். அவன் கவலை என்ன? வயிறு. போஜனத்துக்கு வயிறு, வயிற்றுக்கு போஜனம். பவுல் சொல்றாரு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு. வயிறு முதல்ல நிரம்பா பாடுவதெல்லாம் இருக்குங்க. அதை பத்தி நீ நினைக்காத, அதை பாரமா எடுக்காத. இவைகள் எல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு கஞ்சி தான் கொடுத்துருக்காருன்னா அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது, சாப்பிடணும் இல்லையா? சரி, இன்னைக்கு நல்ல பிரியாணி கொடுக்குறாருன்னா சாப்பிடணும். மெட்ராஸ்ல பெரிய பாடு எல்லாருக்கும் பிரியாணி கிடைக்கல. ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு ஒருத்தர் பிரியாணி கேட்டானா, படிச்சிங்களா நீங்க? எனக்கு அதை படிச்சுட்டு திரும்பி வந்துச்சு. ஆனா 3 வாரமா பிரியாணி இல்ல போட்டா அது எப்படி தாங்க? பிரியாணி கொடு, பிரியாணி கொடுத்தா நோய் எழுதிடும். பாரத்தை பாருங்க, அவனுக்கு இருக்க பாரத்தை பாருங்க. பிரியாணி சாப்பிட அப்படி செய்ய முடியாது, இருக்க முடியாது, தலையே போயிடும் அப்படின்னா. உங்க இறுதியை குறித்து பாரப்பட வேண்டாம். ஆனா வீட்டுக்கு போனார் இளையகுமாரன், அவருக்கு முதல்ல கிடைச்சது என்ன சொல்லுங்க? வயிற்றுக்காக தானே போறேன், சாப்பாடு தானே போறான், எத்தனை சாப்பிடாம இருந்தாலும் தெரியல. ஆனா போகும்போது நேரம் அவனுக்கு முதல்ல கிடைச்சது என்ன? வஸ்திரம். 2வது மோதிரம், மோதிரம். 3வது பாதரட்சை. 4வது கொண்டாட்டம். அப்புறம் தான் விருந்து. எது முதல்ல வேணும் நினைச்சா விருந்தாங்க. ஆனா கொடுத்தது கிடைச்சது. அப்ப நான் சொல்லுவேன், எதை ஆண்டோட்ட ஃபர்ஸ்ட் தரணும் கிடைச்சது கிடைக்குதுங்க. சோறு முதல்ல கேட்டாலும்
கடைசியில தருவது பேசாம இருங்க தர்றேன் அப்படின்னு. ஆனா முதல்ல ரட்சிப்பு, வஸ்திரம் ரட்சிப்பு, மோதிரம் அபிஷேகம், பாதத்தை ரட்சி, சுவிசேஷம், பாதுகாப்பு. இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்களேன், நம்ம ஆண்டவர்கிட்ட எனக்கு இதை தாருன்னு கேட்கிறோம், ஆண்டவர் சொல்ல போல ரட்சிப்பு தாருங்க அப்படிறான். ஆண்டவருக்கு சோதரார், ஆண்டவரே முதல்ல அவனை அபிஷேகம் பண்றான் பொருளா. இந்த ரட்சிப்பும் இந்த அபிஷேகமும் இந்த சுவிசேஷம் என்கிற பாதரட்சையும் உன்னை பெரிய கொண்டாட்டத்துக்கு நேர நடத்தும். உனக்கு வேண்டிய விருந்தாது தரும், அது தரும். நீ எது கவலைப்படுற? அப்ப இளையகுமாரன் எதிர்பார்த்தது கிடைச்சலாம் கிடைச்சது. இவன் பாரம் தான் அதுக்காக இருந்தது. ஆண்டவரே நீ ரட்சியும் பாரப்படும். அவன் அன்புக்குரியவங்களே, நீங்க தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி உங்க இருதயத்தை பாரத்தினால் நிரப்பாதீங்க. பாரத்தை விடுங்க என்றார். பாரமடையாதபடி காத்துக்கோங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவர், அவைகளை பிழைப்பூட்டுகிறவர், அவைகளை உடுத்துவிக்கிறவர். உங்களுக்கும் உடுத்துவியாது இருப்பாரோ? உங்களை பிழைப்பூட்டாது இருப்பாரோ? ஏன் என்ன ஏன் நோக்கம்லாம்? எப்ப வருவாரு? போனோம். அதை அவருக்கு முன்னாடி நான் நிக்கணும். அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நான் பாத்திரமானா மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன செஞ்சுக்கணும்? சரியா நீ ஃப்ரீயா வச்சுக்கணும். பாரத்தை உங்க இருதயத்தில் எடுத்துக்கொடு. இந்த லௌகீகம்ன்ற வார்த்தையுடைய பொருள் என்ன தெரியுமா? உலகத்தில் வாழுவதற்கான கவலை. இன்னைக்கு நமக்கு பெரிய போராட்டமே நான் எப்படி வாழுவேன்றதான். சிலர் கேட்டா என் அம்மா இல்லாம எப்படி வாழுவேன்றான். சிலர் கேட்டா என் மனைவி இல்லாம எப்படி வாழுவேன்றான். ஏன்னா கொரோனால படிச்சீங்களா? இத்தாலியில பெரிய கோடீஸ்வரன் தம் முழு குடும்பத்தையும் கொரோனால இழந்துட்டார். அவர் கடைசியா சொன்னது, பணம் இருக்கு, காசு இருக்கு, நான் எப்படி வாழன்ட்டு பல அடுக்குமாடி பட்டணத்துல இருந்து மேல இருந்து குதிச்சிட்டார், செத்து போனார். முழு குடும்பம், பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் இறந்து போச்சு. ஏன் சொல்றேன்னா, நாம் இவைகளை குறித்து பாரப்படவே வேண்டாம். அல்லேலூயா. உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை கர்த்தர் தருவார். இவைகளை குறித்து நாம் பாரப்படைய வேண்டாம். நம்முடைய பாரம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு பாத்திரவானாக எண்ணப்படணும். ஆமென். என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய நோக்கம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய எண்ணம் எல்லாம் அவர் வரும்போது அவருக்கு முன்னாடி நான் போய் நிற்கணும். அதற்கு நான் இப்ப எப்படி மாத்திக்கணும்? பாத்திரவானா மாத்திரம்னா இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற பாரங்களை எடுத்து போடணும். இப்ப பயம் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது, பாரம் இருக்கக்கூடாது. 4வது காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிருவோம். பாருங்க 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாதீங்க, பதறாதீங்க, பாரமடையாதீங்க. இங்க சொல்றாரு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா பாதத்துல அமர்ந்துருங்க. எங்க அமர்ந்துருங்க? அவர் பாதத்துல உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த 38வது வசனத்துல ஒரு வார்த்தை கொண்டு பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் வசனத்தை கேளுங்க. எதை கேளுங்க? வசனத்தை கேளுங்க. பாதத்துல உட்காருங்க. பாதத்துல உட்கார்ந்தாலே ரெண்டும் நடக்கும். நம்ம இன்னைக்கு அவர் பாதத்துல உட்கார்றதுக்கு மாட்டேன்றோம். இன்னைக்கு விசுவாசியோட நிலைமை என்ன? டிவி முன்னாடி உட்கார்ந்து எல்லாரும் யார கேட்டாலும் என்ன பண்றீங்க? இப்பதான் டிவியில பிரேயர் நடந்துச்சு, முடிச்சோம். இப்பதான் ஐயா டிவியில நடக்கிற பிரேயரை பார்த்தே வாழ்க்கையை ஓட்டுனா நீ பாத்திரமானா மாற முடியாது. நீ தனியா முட்டிய போட்டு உட்காரு, தனியா உட்கார்ந்து கேளு. மரியாதை அந்த பழக்கத்தை செய்தா என்ன செஞ்சா? கூட்டத்தோட போய் வார்த்தையை கேட்கறத விட்டுட்டு தனியா உட்கார்ந்தா. அதுக்கான வாய்ப்பை
ஏற்படுத்தினான், அதுக்கான சந்தர்ப்பத்தை தேடினான். இன்னைக்கு ரொம்ப பேர் டிவியில் என்ன நடக்குதுன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. மோகன் சி பேசுறேன், கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மாத்திரமே நம்மளை பாத்திரமானா மாத்துறதுக்கு வழி என்று நினைக்க கூடாது. நீங்க உங்களுக்கு கிடைக்கிறது ஃப்ரீ டைம், 3 நேரம் உட்காருவோம். தாவீது போல போய் அந்தி சந்தி மதியான நேரங்கள முறையிடுவோம். தானியேல் போல 3 வேளை ஜெபம் பண்ணுவோம். பிரச்சனை இல்ல. இதுதான் நமக்கு லீவ் டைம் தானே. நம்ம என்ன செய்ய போறோம்? சாப்பிட்டு படுக்கிறதுக்கு உட்காந்து படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணு. சர்ச்சில் படுத்துக்கிட்டா ஜெபம் பண்ணுவோம், தூங்கிக்கிட்டா என்ன செய்வோம்? தோத்திரம் 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 தான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாவது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக சரிபடுத்திக்கிட்டே இருக்கும். பாடத்தில் உட்காருங்க, அங்கிருந்து அலையாதீங்க. எடப்பாடி சொல்றாரு பாருங்க, வீட்டில் இரு தனித்திரு விலகி சொல்றாரு பார்த்தீங்களா? வீட்டில் இரு விழித்திரு, விழித்திரு இல்லையோ, வீட்டில் இரு தனித்திரு விலகி இரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்லுவோம் வீட்டில் இரு, கர்த்தரோடு இரு, அவர் பாதத்தில் இரு, ஜெபம் பண்ணு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணல நினைச்சாரு வேதத்தை படி. நம்ம டிவியில பார்த்து அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிப்போம். சொல்லுவோம் 30 நாள் லாக்டவுன் போட்டுக்கோனா அதுக்குள்ள பைபிளை படிக்க முடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். அப்படின்னு நம்ம யாரும் எடுக்க மாட்டோம். அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க கேட்டுட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு பயம். அவங்க சொல்றதை கேட்டு ஆமா அவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த வந்துச்சு பக்கத்துல. ஆனா சொன்ன முடிவு உடனே வராதுன்னு சொல்லிட்டாரு. எப்பா உடனே நான் மூட்டிட்டு போன பிற்பாடு உபத்திரவம் உண்டு. நீ பரவத்துக்கு எடுத்துக்கொள்ள பிற்பாடு மகா உபத்திரம்னா இருக்கு. நீ முதல்ல இந்த எடுத்துக்கொள்ள போறதுக்குள்ள பாத்திரவானா மாத்திக்கோ. அதுக்கு பிற்பாடு 1000 பரிசுத்தவான்களோட திரும்பி கர்த்தரோடு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ஆண்டவர் வாங்கி தருவார். கால முடியலையா? ராஜ்ய சமீபமா இருக்கானா? கால முடிவடையில இன்னும் வருகை சமீபமா இருக்கு. கால முடியல, மீட்பு சமீபமா இருக்கு. நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு பிரயாசப்படுவோம். வேலை 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 வேண்டாம். மாத்தாளை போல நம்முடைய எண்ணங்கள் கவலைப்பட வேண்டாம். துயரங்களை தூக்கி வைக்க வேண்டாம். கர்த்தாவே உங்க பாதத்துல ஃப்ரீயா உட்கார்றேன், எனக்கு நல்ல நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கீங்க, சோத்திரம் அப்படின்னு பார்த்து உட்காருவோம். நம்முடைய வாழ்நாட்களை டிவிக்கு முன்னாடி கழிச்சிட வேண்டாம். இந்த இடைப்பட்ட நாட்களை இப்ப நானும் பார்த்துட்டேன். எல்லா டிவிலையும் எல்லாரும் ப்ரோக்ராம் பண்றாங்க. பாத்தீங்களா? எல்லாரும் ப்ரோக்ராம் பண்றாங்க. அத்தனை பேர் இவர் பேச அவர் பேச எல்லாரும் பேரையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாம் கர்த்தரோட எப்ப பேச இல்ல? நம்ம கர்த்தரோட எப்ப பேச? அவர் எப்ப நம்ம கூட பேச? அவருக்கு நமக்கு ஒரு லிங்க் இருந்தா தானே நம்ம அவருக்கு பாத்திரவனா மாற முடியும். மாறினா தானே எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மளும் போக முடியும். இந்த நிலைமைக்கே நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்கலன்னா பிரச்சனை கஷ்டமாயிடும். அதனால சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. எந்த தீர்க்கதரிசியும் உங்களை ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கள்ள உபதேசிகள் உங்களுக்கு இது பண்ணுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. காலம் சமீபமா இருக்குன்னு யாராவது வந்தா சொல்லுங்க, பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிருங்க. காலம் இன்னும் இருக்கியா? முடிவு உடனே வராது. ஆனா அவருடைய வருகை வரணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ரெடியா இருக்கோம். ஆமென். எங்களுக்குள்ள பயம் இல்லை, எங்கள்கிட்ட பதட்டம் இல்லை, எங்கள்கிட்ட பாரம் இல்லை. நாங்க ஒரு பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இயேசு வந்தாலும் நாங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்கிற சாட்சியை நமக்குள்ள வெளிப்படுத்துவோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருப்போம். நிச்சயம் இந்த காலகட்டங்கள் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து நாம் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அந்த வசனம் அழகா போட்டிருக்கோம். ஆபத்தை கண்டு, அது எத்தனை வசனம்? ஆபத்து வருகிற அந்த 21வது அதிகாரத்துல பயந்து அப்படின்னு வார்த்தை வரும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியிலே
ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இதயம் சோர்வு. நீ கொரோனா வந்துருச்சா? பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லிங்க. கொரோனால 4 கேட்டகரி 4 டைப் இருக்குன்றாங்க. இந்தியாவுக்குள்ள வந்துருந்தது என்னன்னே தெரியலன்றான். இந்த 4 வந்து இப்போட முடியாதான். அது 2022 வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்குன்றான். என்ன செய்ய? இதை கேட்ட உடனே மனசுல என்ன சொல்லுது? ஐயோ தப்பிச்சிட்டோம். அந்த மே மாசம் தப்பிச்சிடலான்னு பார்த்தா ஜூன்ல தொடருன்றான். ஜூன்ல தப்பிச்சிடலான்னு லாக்டவுனே செப்டம்பர் வரையா இருக்குன்றான். உண்மையா பொய்யான்னு தெரியல. கர்த்தர் சித்தமான எல்லாரையும் ஆண்டு சுகமாக்கணும். நான் சொல்லுவேன், கொள்ளை நோய்க்கா தப்பிக்கலாம், தடுக்க முடியாது. இன்னைக்கு டிவியில ஜோம் பண்றாங்க, கொள்ளை நோயை தடுத்து போட ஆண்டவரே. இந்த தேசத்துல வராம நெவர், ஒரு நாள் தடுக்க முடியாது. அது எல்லார் மேலும் வரும். பாவி மேலே வரும், பாவி மேலே வரும், பரிசுத்தவான் மேலே வரும். இதுல ஒரு வித்தியாசம் என்ன? பாவி மனுஷனா எங்க வரும் அவனுக்கு தெரியாது, நீதிமான் மனுஷனும் பரவாயில்ல போயிடலாம். அந்த நம்பிக்கை தான். தடுக்க முடியாது, ஆனா என்ன செஞ்சுக்கலாம்? தப்பிக்கலாம். அதான் சொல்ல இவைகளுக்கு தப்பி. அதனால ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுவேன், யாரும் தடுத்து ஜெபம் பண்ணா நீங்க ஒரு நாள் ஏற்றுக்கிறாங்க. கடைசி காலத்துல இது நடக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் தேவனுடைய பெர்மிஷன் பேர்ல பூமியில நடந்துட்டு நாம தடுக்கிறோம். 1000 நாள் நீ முளவாசம் போட்டாலும் முடியாது. ஆண்டவரே இவங்களுக்கு தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு வழி செய்ய கேளுங்க. இவைகளை அகப்படாதபடி எங்களை காத்துக்குள்ள கிருபைதாரும் கேளுங்க. இதனால் வருகிற கேடுகளுக்கு தப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இதை வைத்து ஏமாத்துகிற வஞ்சகர்களுக்கு, கள்ளத்திற்கு தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும் கேளுங்க. ஆண்டவர் வழிகாட்டுவாரு. நீங்க பயப்படாம, பதட்டப்படாம, பாரமடையாம கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்துருந்தீங்கன்னா பாத்திரவான்களா எண்ணப்படுவீங்க. பாத்திரவான்களா எண்ணப்பட்டா இந்த காலகட்டங்களில் எப்ப இயேசுடைய ரகசிய வருகை இருந்தாலும் அவருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு எல்லா கிருபைகளையும் பலனையும் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. பரிசுத்த கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இக்காலத்தில் இருக்கிற எல்லா சூழலையும் பார்த்து நாங்கள் அஞ்சி விடாதபடி, கவலைப்பட்டு விடாதபடி, தேவனை நோக்கி பார்த்திருக்க கர்த்தர்களுக்கு அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் பாதுகாப்பையும் கட்டளையிடுகிறாரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேலை அறியா இருப்பதாய் போய் அவர் வரும் வேலை அறியா இருப்பதாய் போய் God
சர்வவல்லமை தேவன் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒன்று கூடி ஆராதிக்கின்ற உதவி செய்தி, உடைய வார்த்தைகளை தெரிவிக்க உதவி செய்தி, வசனத்தை வார்த்தை கேட்டுக்கொண்டு சமாதானம் நிறைவும் அவர் மீது தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அத்தனை பேருடைய கைகளில் ஒப்புவிடுகிறோம். உலகத்தில் வருகிற பயங்களுக்கும் திகிலுக்கும் ஆபத்துகளுக்கும் பயப்படாதபடி தைரியமாய் நிற்க கர்த்தர் ஒரு கிருபை தருவீராக. காலம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற கள்ளத்திற்கு சொல்லிய வார்த்தைகளுக்கு செவிவிடாதபடி உடைய வருகைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. கிருபையின் சமாதானம் எங்களை தொடரட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த வார்த்தை ஆங்காங்கு நேரலையில் கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை பேரும் உடைய கையை வைக்கப்படுவதாக. இந்த mighty name of Jesus. கரங்களால் போடும் எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவையும் பாதுகாப்பையும் தந்து நடக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகிதமும் பாதுகாப்பும் பராமரிப்போம் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.